ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் 99% யாருக்குமே தெரியாத உங்கள் மொபைலில் இருக்கிற சூப்பரான ஃபியூச்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பல மெசேஜஸும் இமேஜஸும் ஒரே டைமில் நம்ம காப்பி பண்ண முடியுமா? அதாவது ஒரு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு 2 மெசேஜ், டெலகிராம்லேருந்து ஒரு 2 மெசேஜ், ட்விட்டர்லேருந்து ஒரு 2 மெசேஜ், ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு 2 மெசேஜ், இது மாதிரி இந்த அத்தனை மெசேஜையும் ஒரே டைமில் நம்ம காப்பி பண்ண முடியுமா? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10 மெசேஜஸை நம்ம காப்பி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸையோ இல்லை மெசேஜ் ஒரு இமேஜையோ காப்பி பண்ணி யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அனுப்புவோம். ஸோ அனுப்புன பின்னால மறுபடியும் செகண்ட் மெசேஜையோ இமேஜஸையோ சென்டென்ஸையோ பேராகிராஃபையோ காப்பி பண்ணி செகண்டா மறுபடியும் அனுப்புவோம். இது மாதிரி 10 விஷயத்தை நீங்க அனுப்பணும்னா 10 டைம்ஸ் காப்பி பண்ணி 10 டைம்ஸ் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஆனா இப்ப நம்ம சொல்ல போற இந்த ட்ரிக்ல ஒரே டைம்ல வெவ்வேறு இடத்துல இருக்கிற 10 to 20 மெசேஜஸோ இமேஜஸோ இல்ல சென்டென்ஸோ பேராகிராஃபோ நம்ம காப்பி பண்ணி எங்க நம்ம சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்க நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த ஃபியூச்சரை நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம யூஸ்வலா Gboard கீபோர்டு தான் நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க எங்க மெசேஜை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை ஓபன் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த Gboard கீபோர்டு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல ரைட் சைடுல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற கிளிப் போர்டை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் கிளிப் போர்டை கிளிக் பண்ணிக்கங்க. இனிமேல் நீங்க டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் எல்லாத்தையும் ஒரே டைம்ல மல்டிபிள் டைம்ஸ் நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் கூகுள் குரோம்ல ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்றேன். இதுல ஒரு முக்கியமா எனக்கு தேவைப்படுற ஒரு 2 விஷயத்தை காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை காப்பி பண்ணிக்கிறேன். இதுல இருக்கிற இந்த இமேஜை கிளிக் பண்ணி இமேஜை காப்பி இமேஜ்ங்கிறதையும் கிளிக் பண்ணேன். ஸோ ஒரு 2 விஷயத்தை இந்த வெப்சைட் மூலமா நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் கூகுள் மட்டுமே ஓப்பன் பண்ணி கூகுளில் வேறு ஏதாவது சர்ச் பண்ணுறேன். இந்த சர்ச் ரிசல்ட்டில் வரக்கூடியதை ஏதாவது ஒரு 2 விஷயத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நேராக வந்து ட்விட்டர் போகிறேன். ட்விட்டரில் போயிட்டு சும்மா இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ட்விட்டரில் போயிட்டு ஏதாவது ஒரு மெசேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வேறு ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஒரு 2 விஷயத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டோட்டலா ஒரு 8 மெசேஜஸ் அண்ட் இமேஜஸ் நம்ம இப்போ காப்பி பண்ணியிருப்போம். இது எல்லாமே நம்ம டெலகிராம்லயோ இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டாகிராம் சாட்லயோ இல்ல எதுலயோ நம்ம பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக வாட்ஸ்அப்பையே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு எங்க பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போய் சேம் அந்த சாட் பண்ற இடத்துல கிளிக் பண்றேன். உடனே இந்த Gboard கீபோர்டு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல இந்த ரைட் சைடுல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிப் போர்டுன்னு டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, நம்ம இப்போ 8 விஷயத்தை காப்பி பண்ணிருக்கோம். அந்த 8 விஷயமே இதுக்குள்ள தான் இங்க டிஸ்ப்ளே ஆகுது. டிஸ்ப்ளே ஆகுதுங்களா? பாருங்க, இந்த இமேஜஸ் மெசேஜஸ் எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுல எது வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாட்ல நான் எல்லாத்தையும் அனுப்பணும். ஸோ ஃபர்ஸ்டா கிளிக் பண்ணி சென்ட்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இந்த இமேஜ் சென்ட் ஆயிருது. செகண்டா கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்துட்டு மெசேஜ் சென்ட் ஆயிருது. ஸோ இதே மாதிரி தான் இமேஜஸ் அண்ட் மெசேஜஸை நீங்க கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம இது வரைக்கும் ஒரு மெசேஜை மட்டும் தான் காப்பி பண்ண முடியும். ஆனா இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி மல்டிபிள் மெசேஜஸ் அண்ட் இமேஜஸை ஒரே டைம்ல நம்ம காப்பி பண்ணி வேணுங்கிற இடத்துல நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.